ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். கோவை மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ரிஜெக்டட், மத்திய அரசு நிராகரிச்சிருச்சு. இது மத்திய அரசினுடைய பழிவாங்கும் செயல்னு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க 20 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஒன்றிய அரசுல இருந்து சொல்றாங்க. ஆனா 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஆக்ரா உள்ளிட்ட சில நகரங்களுக்கு கொடுத்திருக்கிறது தெரியுது. அதனால தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இவங்க பாப்புலேஷன் கொடுக்கும்போது, ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் தயார் பண்ணும்போது பாப்புலேஷன் என்னன்னு கொடுப்பாங்க. அப்போ அதிகாரப்பூர்வமான ஜனத்தொகை தான் கொடுக்க முடியும். அதிகாரப்பூர்வமான ஜனத்தொகைங்கிறது 2011 நடத்தப்பட்ட சென்சஸ் தான். அதுல பார்க்கும்போது 20 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கலாம். ஆனா போன எலெக்ஷன்ல உள்ள ஓட்டர்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தா கூட, ஓட்டர்ஸ் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க, அதை வச்சு கால்குலேட் பண்ணா கூட இது 20 லட்சத்துக்கு மேலதான் ரெண்டுலயுமே பாப்புலேஷன் இருக்குன்னு தெரியும். மற்ற ஊர்லயும் அதே மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆக்ரா இந்த மாதிரி இதுல கூட அதே மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா அதுக்கு கொடுத்துட்டு இது கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு ஓரவஞ்சனையாகத்தான் பார்க்கப்படும். பொதுவா சவுத் இந்த 1950s இருந்து கொடுக்கப்பட்ட பணத்தை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட பணத்துல லீக்கேஜஸ் அதிகமா இல்லாதது சதர்ன் ஸ்டேட்ஸ். லீக்கேஜ் இல்லைன்னு இல்லை, வீணாக்கப்பட்ட பணம் கிடையவே கிடையாதுன்னு இல்லை. ஆனா லீக்கேஜ் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒன்றுபட்ட ஆந்திராவாகட்டும், கர்நாடகா இருக்கட்டும், தமிழ்நாடு, கேரளா, இங்க லீக்கேஜஸ் கம்மியா இருந்ததுனால அந்த பீரியட்ல அந்த 60s 70s வரைக்கும் கட்டுமானங்கள் சிறப்பாக செய்யப்பட்டன. அதன் காரணமா ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு தேவையான அனைத்து காரியங்களும் இங்க சிறப்பாக நடந்தேறின. இங்க பிளஸ் பிளான் பண்ணவங்களும் அது மாதிரி பண்ணாங்க. இப்ப இதுல எல்லாம் யூபியில எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ரிட்டையர் ஆகிற காலம் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல ஒத்தையடி பாதையில இருந்திருக்கு சில இடங்கள்ல. அப்ப அதுக்கு பிளான் பண்றவங்களுடைய தவறும் அங்க ரொம்ப இருந்தது. ஏன்னா இங்க அப்படி இல்லை. இப்ப இங்க இன்னொரு வசதி என்ன இருந்ததுன்னா, மேல்நிலைக்கு வர்ற அதிகாரிகளா வர்றவங்க பல பேர் சிற்றூர்கள்ல இருந்து வந்தாங்க. இப்போ கருங்குளம்னு சொல்லி திருநெல்வேலியில ஒரு ஊர் இருக்கு, ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச 4-5 IAS ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்து ஏர்லி 70s இருந்து அல்லது லேட் 60s இருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய ஊர் முன்னேறணும்னு உள்ளூர் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில எந்த தவறும் கிடையாது. ஏன்னா தன்னுடைய ஊரை மட்டும் அவங்க முன்னேற்ற முடியாது. அது சேர்த்து வச்சு அட்ஜாயினிங் என்ன அதை சேர்த்து வச்சு தான் ரோடு போட முடியும், மற்ற சோசியல் பெனிஃபிட்ஸ் கொண்டு வர முடியும். இது மாதிரி இருந்ததுனால இங்க தமிழகத்திலையும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களையும் இருந்த வளர்ச்சிக்கு போட்ட வித்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. அதன் காரணமா வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்துமே சில இடங்கள்ல வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு. இங்க கூட உதாரணமா உங்க வத்தலகுண்டு பெரியகுளம் சைடுல சிங்கிள் லேன் ரோடு தான் இருந்தது ரொம்ப நாளா. கேட்கறவங்களுக்கு அதிசயமா இருக்கும். OPS முதலமைச்சரா இருந்த கொஞ்ச நாள்ல அதுக்கு டபுள் லைன் ரோடு போடுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல டபுள் லைன் போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அழகர் கோயிலுக்கு போற இடத்துல சிங்கிள் லைன்ல தான் அழகர் கோயிலுக்கு போறது மதுரையில இருந்து இருந்தது. ரொம்ப அண்மை காலத்துல 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் டபுள் லைன் போட்டாங்க. ரோடு போட்டா எல்லா இடமே டிரான்ஸ்போர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்வயர்மெண்ட். அது போட்டாலே வளர்ச்சி துவங்கிடும். இது மாதிரி நடந்ததுனால இப்ப வட மாநிலங்கள்ல இருந்து வருகிற பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் சில பேருக்கு தென் மாநிலங்களை தான் ஸ்லோ டவுன் பண்ணி வைப்போமே அப்படிங்கிற நினைப்பு வருது. அதுல ரொம்ப ஈஸியான டார்கெட்டா இருக்குது கேரளாவும் தமிழ்நாடும் தான். ஏன்னா இந்த கேரளா தமிழ்நாட்டில் தான் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்ககிட்ட இருக்கலாம். இப்படி பலவித காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ரிஜெக்ஷன் தப்பு. அதாவது நீங்க அரசியல் பண்ணலாம், அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. நீங்க திமுக ஆமா, அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணலாம், தமிழ்நாட்டு மக்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது இந்த மெட்ரோ நிப்பாட்டிலாம் தமிழ்நாட்டு மக்களை எதிர்த்து அரசியல் பண்றது. இப்ப இதுல வெள்ளம் வந்துச்சு, குஜராத்லயும் வெள்ளம் வந்துச்சு, தமிழ்நாட்டிலயும் வெள்ளம் வந்துச்சு. குஜராத்ல வெள்ளம் வந்த மறுநாளே பிரதம மந்திரி 1000 கோடி ரூபாய் PM ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுத்தாரு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஏன் கேட்க மாட்டோமா? தமிழ்நாட்டுக்கு என்ன சொன்னாங்க? சென்ட்ரல் டீம் வரணும். குஜராத்துக்கும் இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அரசுடைய பணம்.
அதுல இருந்து வர்றது குஜராத்துக்கும் சென்ட்ரல் டீம் போகணும். ஆனா அதுக்கு ஷார்ட்கட்டா வந்து பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்தீங்கல்ல குஜராத்துக்கு. அங்க அள்ளி கொடுத்து இங்க கிள்ளி கூட கொடுக்கலையே. இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலயும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இதுல வந்து பணம் செலவழிக்காம இருக்கோமா, காங்கிரஸ் கொடுத்ததை விட அதிகமா கொடுத்துருக்கோம். இது ஒரு பேச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ 2014. அந்த 1,00,000 2014 வரைக்கும் கொடுத்த 1,00,000 கோடியுடைய மதிப்பு இன்னைக்கு வந்து 3,00,000 கோடி. அதாவது அன்னைக்கு 1,00,000, ஏன்னா பட்ஜெட்டுக்கும் கூடி இருக்கு, பட்ஜெட் தொகையும் கூடி இருக்கு. அன்னைக்கு 1,00,000 கோடி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 3,00,000 கோடி கொடுத்தா காங்கிரஸ் கொடுத்த மாதிரி கொடுத்தோம்னு சொல்லலாம். இன்னைக்கும் அதே 1,00,000 கோடி அளவுல கொடுத்துட்டு அது 1,50,000 கோடி கொடுத்துட்டு நாங்க காங்கிரஸோட அதிகமா கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது தவறு. நம்பர் 1. இது வந்து மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த கொடுக்கறது எதுல கொடுக்குறாங்க, போர்ட், சி போர்ட், ஏர்போர்ட், நேஷனல் ஹைவேஸ், இதுல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இது பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, கல்வித்துறை கொடுக்க வேண்டிய பணத்தை நீ தான் இன்னும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நிப்பாட்டி வைப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. ஃப்ளட் ரிலீஃப் கொடுக்கறது இல்ல, வெள்ள நிவாரணம் கொடுக்கறது இல்ல, கல்வி நிதி கொடுக்கறது இல்ல. பெரிய நிறுவனங்கள் நம்பர் 1 ஏ, நம்பர் 2 ஏ இவங்களுக்கு போக வேண்டிய ப்ராஜெக்டாக இருந்தால் அதுக்கான பணம் மட்டும் இங்க வருது. அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அது போக சென்னை மெட்ரோ 2 ப்ராஜெக்டுக்கு வந்து நாங்க தானே கொடுத்தோம் 65,000 கோடி அது அப்படின்னு சொல்றாங்க. சார், அந்த 65,000 கோடி கடன் வாங்குவதற்கு அவங்க மூலமாக வாங்க வேண்டியது இருக்கு. நேரடியாக ஸ்டேட்டுக்கு கடன் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க மூலமாக அவங்களுடைய கேரண்டியில வாங்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா ரீபேமெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் தான் கொடுக்க போகுது அந்த அரேஞ்ச்மெண்ட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க இருக்கு. ஆனா அவர்கள் மூலமாக வாங்கி கொடுத்ததையே நாங்க கொடுத்ததுன்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எக்ஸிகியூஷன் பார்ட் அவங்க எடுத்துக்கிட்டு தான் அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் பார்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நாங்களே முழு பணத்தையும் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முதல்ல சொன்னாங்க சார், அது முதல்ல சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அது ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட் தான் முழுசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப இவங்க கடன் வாங்குறத வாங்கி கொடுத்துருங்க, நாங்களே ரீபே பண்ணிக்கிறோம்னு திரும்ப வாங்கி இப்ப கடைசியாக அப்படித்தான் வாங்கி இருக்குது. அப்புறம் இன்னொன்னுங்க, இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, இப்ப இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு காங்கிரஸ் அதே மாதிரி தானே கொடுத்தாங்க. நீங்க 2,000 கோடி கேட்டா அவங்க 40 கோடி தானே கொடுத்தாங்க. எங்களை மட்டும் எது குறை சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. இதுல 2 இது இருக்கு, விஷயங்கள் இருக்கு. காங்கிரஸ் செஞ்சே தான் இவங்களும் செய்வாங்கன்னா இவங்களே எதுக்கு உட்காந்து உட்கார வைக்கணும், பேசாம காங்கிரஸையும் ஆண்டுட்டு போயிடலாமே. இது ஒண்ணு. 2வது, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து குறைச்சி கொடுத்தா, ஏன்னா அந்த வெள்ள நிவாரணத்துல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. வாட்டர் ஸ்டாக்னேஷன் வேற, ஃப்ளட் ஓவர்ஃப்ளோ வேற. பல இடங்கள்ல, பல பெருநகரங்கள்ல வந்து பெருநகர குழும வளர்ச்சியில வந்து சரியானபடி திட்டமிடல் இல்லாதனால இந்த நீர்நிலைகள் மேல கட்டுறது, நீர்நிலை பாதைகள் மேல கட்டுறது, இப்படி எல்லாம், அது பெங்களூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அங்க வர்றதெல்லாம் சாதாரண மழைக்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் வந்துடும், நீர் தேங்கி நிற்கும். அப்ப நீர் தேங்கி நிற்கிறதுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், அது ஒன்றிய அரசுடைய இது ஃப்ளட் கிடையாது, இது நேச்சுரல் ஹேவா கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுக்கல, அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க காங்கிரஸ். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க குஜராத்துக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் கொடுத்து ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலங்க கேள்வி மறுபடியும் எழும். அதனால காங்கிரஸ் செஞ்சது தான் நாங்களும் செஞ்சோம் இவங்க சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இவங்க பாரபட்சமா தான் நடக்கிறாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிஎம் நேற்று வந்தார் சார். நேற்று பிஎம்க்கு கருப்பு கொடி சில அமைப்புகள் காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு பின்னால திமுக தான் இருக்கு, திமுக தான் தோண்டி விடுது, தேர்தல் வருதுங்கிறதுனால கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு பலூன் பறக்க விடுவது போன்ற உத்திகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால் முதலமைச்சர் போகக்கூடிய மாவட்ட தலைநகர்களுக்கு போகும்போது அங்க நாங்களும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும்ல. கருப்பு கொடி போராட்டம் நடத்துற அளவுக்கு இன்னும் பிஜேபிக்கு வந்து ஆட்கள் இல்லையே, கிராமங்கள்லயும் சிறுநகரங்கள்லயும். ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைம் மினிஸ்டர் வர்ற நேரத்துல இந்த ரிஜெக்ஷன் லெட்டர் அனுப்புனாங்கல்ல, யார் அனுப்புனாரோ அவருக்கு காத்துக்கிட்டு இருக்க டோஸ் இவர் திரும்பி போன உடனே ஏன் நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அனுப்பியிருக்க கூடாதான்னு நிச்சயமா டோஸ் விழ போகுது. அது ஒண்ணு. 2வது வந்து என்னன்னா, அரசியல் பண்ண, ஏங்க அரசியல் கட்சியில அரசியல் பண்றதுக்கு தானே இருக்கு, கீழ்த்தரமான அரசியல் பண்ணக்கூடாது, நேர்மையான அரசியல் பண்ணணும். இப்ப நேர்மையான அரசியலுக்கு ஒரு உதாரணம், பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், அது அரசியல் தான். சமூக பொருளாதார கண்ணோட்டத்தில் செய்யற ஒரு செயலும் அரசியல் கண்ணோட்டத்தோடு செய்யப்பட்டதுதான். நல்ல காரியத்துக்கு அரசியல் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி நீங்க மற்ற இதில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள சிட்டிஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, இங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க வந்து போராட்டம் நடத்தினா, நான் திமுக அரசியல் இருந்தேன்னா நான் அந்த போராட்டத்தை ஊக்குவிக்க தான் செய்வேன். அதுல என்ன தப்பு இருக்கு?
இதில் மட்டும் அரசியல் பண்றீங்க. நீங்க பண்ணாத அரசியலா? பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்? உங்ககிட்ட 2 மாடு இருந்ததுன்னா காங்கிரஸ்கார 1 மாட்டை தூக்கி இந்த வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா இங்க வந்து குடியேறியிருக்கானே அவனுக்கு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொன்னீங்களே, அது எந்த விதமான அரசியல்? பீகாரி எல்லாம் வந்து டிஎம்கே காரங்க துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி அவுத்து விட்டீங்களா, அது எந்த மாதிரியான அரசியல்? அந்த அரசியல்லாம் நீங்க பண்ணலாம். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழுமம் வந்து கருப்பு கொடி காட்டுச்சுன்னா அதை ஆதரிச்சாங்கன்னா அது வந்து அரசியலா போயிடும். அதை ஆதரிக்கிறதுங்கிறது இல்ல சார். நேரடியாக திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, நாளைக்கு மதுரையில ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க வந்து பிறரை தூண்டி விட்டு அவங்க பின்னால இருந்து இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிகள் நேரடியாக திமுக கூட்டணி கட்சிகள் வருது, களத்துக்கு வருது. அந்த மாதிரி அவங்க நடத்தல. அதுக்கப்புறம் பிரதமர் வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய சூழல் சார், அது நீங்க அப்போ ஓபிஎஸ்னு சொல்லும் போது எனக்கு 2-3 செய்திகள் நினைவுக்கு வந்துருச்சு. பிரதமர் நேர்ல வந்திருக்கும் போது எடப்பாடி பழனிசாமியை தனியாக சந்திப்பதற்கு நேரம் கொடுக்கல. வரவேற்பு அணியில அவரும் ஒருத்தராக இருந்து வரவேற்கிறாரு. அங்கேயே கோரிக்கை மனுவை கொடுக்கிறாரு. கூட்டணி தொடர்பாகவோ வேறு சில விஷயங்களை பேசுவதற்கோ அவர் தனியாக சந்திப்புக்கு நேரம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது அந்த செய்திகள்ல இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலையையும் புரோட்டோகால்ல கடைசியாக நிறுத்தி வைத்து வரவேற்பளிக்க அனுமதித்தார்கள் அப்படிங்கிறது 2 செய்திகள் இருக்கு. பிரதமரை பார்ப்பது, தனியாக சந்திப்பது, அல்லது புரோட்டோகால்ல முதல்ல கடைசியில அல்லது இடையில இருக்கிறது, இதையெல்லாம் வைத்து ஒரு நபரை எடை போடும் தன்மையும் அரசியல் களத்துல இருக்கு. அது சரியா? எவ்வளவு தூரம் சரியானது? மென்டல் ஆட்டிடியூட். ஒரு ஊர் பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டுல 300 ஏக்கர் நிலம் இருக்கும் அவருக்கு. ஆனா அவருக்கு வாழ்க்கையில பெருமையான விஷயம் என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏட்ட கையில ஒரு கப் டீ வாங்கி சாப்பிட்டு தான் அவருக்கு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப பெருமையா வெளியில வருவார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இது ஒரு மென்டல் ஆட்டிடியூட். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் தனியா பார்த்து 5 நிமிஷம் தனியா பார்த்து 5 நிமிஷம் திட்ட கூட செய்யலாம். என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனா தனியா பார்த்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து, இன்னைக்கு பிரதம மந்திரி என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னா, நீ போட்ட சலாம் பத்தல, அதனால ஒன்னெல்லாம் தனியா பார்த்து பேச முடியாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா சலாம் போடு, இன்னும் எங்களுக்கு ஆதரவா பேசு அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அப்புறம் அண்ணாமலைக்கு என்ன நீ சொல்லியிருக்காரு, உன்னை பத்தி 1000 குறை சொன்னாலும் உன்னை நான் சந்திக்கத்தான் செய்வேன். இது கடைசியில பார்த்தாருங்கிறது அண்ணாமலைக்கு வந்து டிஸ்கரேஜ் கிடையாது, பார்த்தாரு அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட், சந்தேகமே இல்லாம. அதுக்கப்புறம் சார், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்தார்கள் அப்படின்னு ஒரு 50-60 பேர். அதை திருநெல்வேலியில மனோஜ் பாண்டியன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உண்டான அதனுடைய தொடர்ச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவங்க இப்போ திமுகவில் இணைந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும், இது ஒரு பக்கமும் தினகரன் சைட்ல இருந்து ஆட்களை அதிமுக சைடுக்கு தூக்குவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தியும். இது இயல்பானதா சார் ரெண்டும்? இல்ல, ஓபிஎஸ் சைட்ல இருந்து திமுகவுக்கு வர்றதுங்கிறது இயல்பானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் மேல நம்பிக்கை வச்சு இருந்தவங்கள்ல யாருக்குமே இன்னைக்கு அவர் மேல இவர் திடமான முடிவெடுப்பாருங்கிற நம்பிக்கை கிடையாது. இவர் பெங்களூர் புகழேந்தி வந்து ஓபிஎஸ் பக்கம் தொடர்ச்சியாக நின்றார், உறுதியாக நின்றார். இவர் அந்நேரம் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் கட்சிக்கு, இபிஎஸ் வந்து கூடுதல் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அந்த நேரத்தில் வந்து 2 பேர், சண்முகமும் பேசினாரு, பிஜேபி கூட உறவு வச்சுக்கிறது தப்பு, நம்ம கட்சியை காலி பண்ணுதுன்னு. புகழேந்தியும் பேசினார். சண்முகத்து மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர் வந்து இபிஎஸ் சப்போர்ட்டர். புகழேந்தி மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அதுல கையெழுத்து போட்டது ஓபிஎஸ். தன்னுடைய தீவிர ஆதரவாளரை எதிர்த்து எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் கையெழுத்து போட்டது ஓபிஎஸ். இப்ப ஓபிஎஸ் மேல வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஓட் பேங்க்ங்கிறது வந்து ராமநாதபுரத்துல அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது வந்து ஒரு பச்சாதாபத்தினால் வருகிற ஓட் பேங்க் தான் நினைக்க வேண்டியது. நம்மாளு அவர் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சாதாரண மனங்கள் நினைக்கிறாங்கல்ல, அதனாலதான் இண்டிபெண்டா கேண்டிடேட்டா போட்டோம். அவர் வந்து அதிக வாக்குகள் வாங்கினாரு அந்த பக்கம். ஆனா அவர் சுத்தி நின்னவங்க, அரசியல் அவர் கூட நின்னவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப உறுதியான முடிவு நமக்கு சாதகமா எடுப்பாரு, நமக்காக ஃபைட் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கிடையாது ஓபிஎஸ் மேல. அதனால அவரை சுத்தி இருந்தவங்க வந்து திமுகல வர்றாங்கன்னா அது வந்து சம்திங் நேச்சுரல் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா தினகரன் ஆட்களை ஏடிஎம்கேக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா தினகரனால தனக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி ஏபிஎஸ் நினைக்கிறாரு, அவரை செல்லா காசு ஆக்கி விட்டுறணும்னு நினைக்கிறாரு. அதற்கான யுக்தி இழுக்கிறதுக்கு முயற்சி. அதுக்கப்புறம் சார், இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு தீர்ப்பு அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்குது. அது திரும்பவும் அந்த சப்ஜெக்டை நினைவுபடுத்துது. ஏப்ரல்ல வந்த தீர்ப்புக்கு எதிராக அல்லது தீர்ப்பு தொடர்பாக அவங்க குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு விசாரணைக்கு எடுத்து இன்று தீர்ப்பு அப்படின்றது ஏற்கனவே உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது.
இது அவங்க கேட்டதுக்கு பதிலாக உண்டான விஷயங்கள் தானே தவிர ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பை இது வந்து நல்லிஃபை பண்ணாது, இது செல்லாதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். பட் அதையும் சேர்த்து இப்பவே நினைவூட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தியே படிக்க வேண்டியதாகவும் இருக்கு. ஆனா இது முக்கியமான ஒரு வழக்கு தான் இன்னைக்கு அளிக்கப்பட போகின்ற தீர்ப்புங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு. டைம் லைன் வச்சிருக்கிற கால அவகாசத்தை பிக்ஸ் பண்ணிருக்கிறது தானே சார் அவங்களுக்கு மெயினான பிரச்சனையாக இருக்கு. ஆமா ஆமா, சில சமயங்கள்ல கால அவகாசம் தராம இருக்கிறது வந்து நாட்டு நலனுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா பல சமயங்கள்ல கால அவகாசம் இல்லாம இருக்கிறது வந்து சம்பந்தப்பட்ட குடிமகனுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிறதா இருக்கும். ராஜீவ்காந்தி கொலை வழக்குல லெட் அஸ் ரிமெம்பர், மிதினாப்பூர்ல வந்து பிரிட்டிஷ் கலெக்டர் ஒருத்தரை சுட்டு கொன்ன ஒருத்தர், அவருக்கு ஆயுள் தண்டனை தான் விதிக்கப்பட்டது, மரண தண்டனை இல்லை. அவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம், எனக்கு அப்புறம் வந்து நான் கலெக்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க அஜய் சின்ஹா கலெக்டரா இருந்தாரு. அந்நேரம் ப்ரொபேஷனரா இருந்த பையன். பின்னாடி அவர் வந்து இவருக்கு செக்ரட்டரி டு சிஎம் இருந்தார், என்னுடைய நல்ல நண்பர். நான் ஹவுரால இருந்து கலெக்டரா இருந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு ஹவுரா கலெக்டர் வந்தார். அவர்கிட்ட வந்து அஜய் சின்ஹா கலெக்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இவனை கலெக்டர் கொன்ன ஒருத்தர் வந்து விமல் தாஸ்குப்தான் நினைக்கிறேன், அவர் இங்கதான் இருக்காரு, மிதினாப்பூர்ல தான் இருக்காரு. இவர் வந்து நான் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். பார்த்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தபோது அவர் வந்து சொன்னார், நான் வந்து சுட்டு கொண்டுட்டு வந்துட்டேன், மறுபடியும் வந்து இன்னொரு இடத்துல இன்னொருத்தங்களை, நாங்க ரெவல்யூஷன்ல நம்பிக்கை வச்சிருந்தோம், இன்னொரு இடத்துல வந்து போய் ஒருத்தரை வந்து கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணா அது வெள்ளைக்காரங்க இருக்கிற இடங்கிறதுனால நான் வந்து வெள்ளைக்கார ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனேன், நமக்கு அது ஒத்து வரல, அதனால நீ பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க இவன் சாதாரண இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற ஆள் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால பிடிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு வருமா சொல்றேன்னா, அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கலெக்டருங்கிறது வந்து ஹி வாஸ் ஆல் எம்பரேசிங் அத்தாரிட்டி. அவர் தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும், நிர்வாகமும் பிரிக்கப்படாத காலம். அதே மாதிரி மகாத்மா காந்தியை கொன்ன குற்றத்துல வந்து செயலில் போனவங்க வந்து அவர்கள் வந்து ஆயுள் தண்டனைக்கு அப்புறம் விடுவிக்கப்பட்டார். இப்ப ராஜீவ் காந்தியை கொன்ன குற்றத்துல வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அது இல்லாம கடைசியில் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு போய் அவங்க முடிவெடுக்காமலே இருந்தாங்க. கடைசியில் தன்னுடைய ரெசிடுவல் அத்தாரிட்டியை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களை விடுவிக்க வேண்டியது. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதியே சொன்னது எல்லா விவரங்களும் முழுமையாக எனக்கு அளிக்கப்படவில்லை, எனக்கு வந்த விவரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொன்னேன், ஆனா இப்ப தெரியுது இன்னும் சில விவரங்கள் இருக்குன்னு. விசாரித்த இவர் வந்து போலீஸ் அதிகாரி வந்து அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது அவர் வந்து சொன்னாரு, நான் இந்த இது வாங்கினேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆனா நான் இந்த காரியத்துக்காக அவங்க கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப இந்த கேஸ்ல வந்து குளறுபடிகள் இருந்தன. அப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா 14 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்காம ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல வந்து நீங்க வந்து பிரசிடென்சிக்கு வந்து நீங்க டைம் லிமிட் கொடுக்கலன்னா அது தனி மனித உரிமை மீறலுக்கு வந்து வழிவகுக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இன்னொரு ஒரே ஒரு செய்தி சார் முக்கியமானது, எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பை வாபஸ் பெற்றார்கள் வருவாய்த்துறையினர். அரசாணை வந்து அவங்களுடைய ஒர்க் நேச்சரை புரிந்து கொண்டு, பணி சூழலை புரிந்து கொண்டு ஊதியத்தை இரட்டிப்பாக வழங்குவதாக அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவங்க பணி புறக்கணிப்பை திரும்ப பெற்றார்கள் அப்படின்னு செய்தி இருக்குது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நேற்று இது அப்படி காலதாமதம் ஆகிட்டே போச்சுன்னா டைம் வரைக்கும் வேணும்னே அலோவ் பண்ணிட்டு நீங்க ஆளுநர் ஆட்சியை போட்டுருவாங்கன்னு நீங்க வேற சொன்னீங்க. அவங்க வந்து இப்போ பணிகளை திரும்ப ஏற்றுக்கொண்டார்கள், அதாவது பணி செய்ய போறாங்க, புறக்கணிக்கல அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கு. இப்ப நயினார் என்ன சொல்ல போறாரு, நேற்று வந்து ஸ்டாலின் தான் தூண்டி விட்டாருனாரு, இன்னைக்கு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, ஸ்டாலின் தான் வாபஸ் வாங்க சொன்னாருன்னு சொல்ல போறாரு. சம்பளத்தை கூட்டி கொடுத்துட்டாங்கல்ல சார், அதனால இப்போ திரும்ப வாபஸ் வாங்குறதுக்கு தூண்டி விட்டுட்டு அவங்களே அணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அதாவது அந்த பிரச்சனைக்கும் மெட்ரோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிற பிரச்சனையை ஹைலைட் பண்ணதுக்கும் அது தேவையில்லாம அரசியல் செய்யறாங்க, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை மறைப்பதற்காக பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. திமுக எதை செய்தாலும் அது திசை திருப்புவதற்கான முயற்சின்னு தான் சொல்றாரு. திசை திருப்புவதற்கான முயற்சியை பிஜேபி செய்து அச்சாதீன் ஆரோக்கியனாங்க. அதுக்கப்புறம் 2047 நம்ம வல்லரசு ஆயிருவோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை பத்தி பேசாம என்னைக்கே உள்ளதை பத்தி பேசி பேசி காலந்தள்ள பாக்குறாங்க. தமிழ் மொழிதான் 20-30%. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேங்க, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தமிழ்னு ஒரு மொழி இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? குஜராத்ல இருந்தவருக்கு எதுக்கு என்ன காரணத்தினால தமிழ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு?
பக்கத்துல சுத்தி உள்ளவங்க எல்லாம் தமிழர்களா இருந்தாங்களா? இப்ப ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இவர் வந்து இதுல வந்து டீ வித்துக்கிட்டு இருந்த ரயில்வே ஸ்டேஷன்லன்னு சொல்லி சொன்னாரு. எந்த வயசுல இவர் டீ வித்தேன்னு சொன்னாரோ அந்த ஆண்டுல அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனே இல்ல, அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் மறுதளிக்கல. பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய கற்பனை கதைகள் சொல்றாரு. அதையெல்லாம் பத்தி கேட்கறதுக்கு இதையெல்லாம் பத்தி கடந்து போயிடுறாங்க திமுக. அது ஒரு அரசியல் நாகரிகம். அவர் பேசுறதை கடந்து போறதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம் நிச்சயமாக. ரொம்ப கேள்வி அவங்களுக்கு கேட்டப்பா புரிஞ்சிருக்கு சார். மற்ற குழந்தைகளைப் போல அவருடைய குழந்தை பருவம் இல்லை. அவருக்கென்று சிறப்பான சில தன்மைகள் இருந்தன. ஆர்டினரி பையனாக இல்ல. அவர் தெய்வீக வந்து சிறு குழந்தை. வயதுல முதலைய தோல்ல போட்டு ஆத்துல இருந்து திரும்ப வீட்டுக்கு போனாருங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் நடக்காத பல நிகழ்வுகள் அவருக்கு நடந்திருக்குது. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு கடந்து போயிருவோம்னு அவங்க இருக்கிறாங்களோ என்னவோ. இருக்கலாம். வீர சாவர்கர் வந்து அந்தமான்ல இருந்து சின்ன பறவையா ஷேப் எடுத்து ஆமா. மெயின்லேண்டுக்கு வந்துட்டு போனார்ல, அது மாதிரி. ஆமா. அது அவர் மாதிரி. மேல ஏறி வந்தார் தானே சார். ம். அவரே வடிவு மாறிட்டாரா? அவரே வடிவு மாறிட்டாருன்னு தான் படிச்சேன் ஞாபகம். இதுல கர்நாடகால டெக்ஸ்ட் புக்ல. ஆ, புல்புல் பறவை மேல ஏறி வந்தாருன்னு சொன்னாங்களா? இல்ல அவரே ஒரு மாறி வந்தாரா? தெரியல. சரி. தெரியல. தெரியல. எப்படி எப்படி மட்டும் வந்திருந்தாலுமே மகத்தான ஆமா. சாதனை தான். மகத்தான சாதனை தான். இந்த இதுல திருவிளையாடல் வந்து டிஎஸ் பாலையா சொல்லுவார்ல, இவருக்கு சிவபெருமானே வந்து பாடின உடனே இது சாதாரண மானிட கானமே அல்ல அப்படிம்பார்ல, அது மாதிரி இதெல்லாம் சாதாரண மானிட செயல்களே அல்ல, சந்தேகம் இல்லை அல்ல. நமக்கு. எல்லாவற்றையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.